அது இப்போ பொச்சுகள் எல்லாம் கொண்டு போக கஷ்டம் பண்ண வீட்டா உரிச்சு கொண்டு போனா ஈஸி. ஆரம் மந்தா ரெண்டா காட் சரியா? அண்ணா 2 கிலோ நீ போட்டு விடுங்க. தெரியாத நீ ஃபேஸ்புக்ல அவன் இவனோட செட் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சிட்டு போலாம். உங்களோட குடும்பத்தை யோசிக்காருங்க, ஆச்சரியம் குடும்பத்தை வித்துக்கோ. அவன் சும்மாவே ஆடுவான், நீ வேற. அச்சோ இப்ப இவ்வளவு நேரம் நீ வந்த வீட்ல இருந்து வந்திருக்க. இல்ல அத நான் கண்டிப்பா இருப்போம் எடுத்து கொடுத்து. இது சின்ன நடக்குது இல்ல தெரியல எனக்கு. அண்ணே அடி ரொம்ப ஓவரோ. அடி மூஞ்சிய பிச்சு விடு. நான் சொன்னா ஆட்கள் வந்தா பூவண்ட கட்ட வச்சு. நான் பூ போட்டு அவர்த்துக்கிட்ட வச்சு. என்னடா வேட்டியன் அவண்டு தானே. உழைச்சு வாழுங்க. ஏன் இப்படி கலவடிச்சு வாழுது? நீங்கள் என்ன வேலை என்ன? நான் அரசாங்க வேலை. நீங்களும் உழைச்சு வா. வா வா வா. ஒருத்தர் மில்ல போல இருக்கு. வெளிநாடு போயிருப்பான். வா சூரத்துறை மாவட்டம். வாடா, நான் எத்தனை இடத்த களவு போயிருக்கேன்னு உனக்கு சொல்லி கொடுத்தேன். இனி உழைச்சி வாழையில தாங்க தேங்காய். தேங்காய் தான் புழுங்க போறோம். இனி உந்த நாட்டுல இருந்து எங்களால உழைச்சி வாழையில இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்தா தான் நானும் நீயும் வீட்டை செய்தான். இனி செய்வேன். வா, உனக்கு எப்படின்றது நான் பழக்கிறேன். இனி இந்த நாட்டுல உழைச்சி வாழ்ந்து என்ன அடையலாம் வாழையலாம். அது இந்த மரமா அந்த மரமா நல்லா இருக்கு. இது பெருசா இருக்குடா. சரி பரவாயில்ல. அன்னைக்கடா ஏறி கனகாலம் அண்ணன் ஏறி என்னண்டு ஏற போறோம் தான் தெரியல. ஆரம்பம் தான் கூக்காட்டு. ஆரம்பம் தான் ரெண்டா காட்டு சரியா? ஆரம்பம் தான். இந்த நாட்டுல இனி ஏன் நான் உழைச்சி வாழணும் சொல்லு. சொல்ல உனக்கு விளங்குறோம். இனி நாட்டுல நான் உழைச்சி வாழணும். அதுக்கு கலவுதான். நீ தேங்காய் என்ன விலை போகுது தெரியுமா? நாட்டுல 180 ரூபா. போன வருஷம் 280 ரூபா. அதான் தர்றாங்க இல்லையா? கிலோ கணக்கில் தான் தர்றாங்க. அதுல எனக்கு எவ்வளவு பங்கு தருவீங்க? அன்னைக்கு வேற வாசி உனக்கு வேற வாசி. அப்படின்னா சரி. வேலை நல்லா பிடிச்சிட்டீங்கன்னா முழுக்க உன்னோட அவ்வளோ இந்த மரம் பெருசு போல இருக்கும். பரவாயில்ல ஏறுவாங்க. களவும் கட்டு மரம். அண்ணா அண்ணா 2 கிலோ நீ போட்டு விடுங்க. அண்ணா அது குறும்பண்ண குப்பையில் ஆயாதீங்க. 2 கிலோ நீ அண்ணா அந்த 2 தேங்க அதுல 2 இருக்கு, அதையும் போட்டு விடுங்க. வாழையெல்லாம் சும்மா பேருக்குலாம் நட்டு வச்சிருக்காங்க. ஒன்றும் கூட ஓடுறாங்க இருக்காங்க. அக்கா மீட்டர் பாக்ஸ் எங்க இருக்கு? யார் நீங்க? கரண்ட் பில் எழுத வந்தேன். இப்படி போய் இடது பக்கத்துல இருக்கீங்க. ஓகேக்கா. தங்கம் டேய் இந்த சென்றாக எப்படி நமக்கு எங்கேயாவது தெரியுமா? ஏதாவது சந்தில இருந்து அது போட்ட வருவாள் வாத்து வாயப்பழம் வந்து நிற்பான். இனி கத்தி என்ன கத்தாம விட்டேன்னு இனி எனக்கு தான் இவள் என்ன தென்னை மரத்தை கீழே இருக்கிறாள். போமாட்டாளோ? நம்மளோட பர்சனாலிட்டிக்கு எத்தனை பேர் சுத்தினாங்க நமக்கு பின்னாடி. கர்மாந்திரா இந்த சின்ராச கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற வாடு இருக்கு. உனக்கு நானே பெருசு, இது காணாம சந்தைக்கு சேர்ந்து நின்று போட்ட பாக்குறான். தெருப்பொறுக்கி வீடு விடா பொறுக்கிட்டு சிம்ரோட என்ன அதுல ஒரு ஆகலாகலாது. இவ்வளவு தூரம் பொறுக்கி தெரியுறீங்க, அதையும் பொறுக்கிட்டு வந்துருக்க வேண்டியானே. சும்மா போனா சந்தி அடிக்கா என்ன பிரச்சனை? அது வாய்ஸ் எனக்கு மனசுக்கு சண்டையா தெரியும் தானே அவளை பத்தி. வாயண்டா இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு. அவளை அட்டியாமே நைட்டு வாய்ஸ் குடிதானே ரோட்ல இழுத்து போட்டு வச்சு சாத்தம் சாத்திருக்கா. நல்ல உங்களோட குடும்பத்தை யோசிக்காருங்க, ஆச்சரியம் குடும்பத்தை வித்துக்கோ. ஐயோ தெரியாத நீ ஃபேஸ்புக்ல அவன் இவனோட செட் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சிட்டு போல. ஐயோ என்ன புருஷன் பொண்டாட்டி ஒழுங்கா இருக்க வேணாம் வீட்டுல. அவனுக்கு தெரிஞ்சு ஆட்கள் எல்லாம் பாக்கத்தக்கன ரோட்ல இழுத்து போட்டு ஆட்டியா. போலீஸ்காரன் வந்து நிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்ப டிவோர்ஸ் எடுத்துருவாங்க கிட்டத்துல. டெய்லி எடுத்து போட்டு ரோட்ல அடிச்சா அப்புறம் அவளே இருப்பாள. வந்த அலுவலை முடிச்சுட்டு போங்கோ வந்தா
தேங்காய் வதக்குறீங்க. இந்த வருஷம் போகணும் தெரியல என்ன செய்யுங்க. நேத்து தான் நியூ இயர் கொண்டாடினமா இருந்துச்சு இந்த அதுக்கு சிவராத்திரி வருது. சிவராத்திரி விரதமாகுமா சிவராத்திரி? என்ன செய்யற கர்மம் முன்னே கல்யாணம் கட்டி அதுக்கு வர விரதம். நீ விரதங்கள் இருந்தாலே தானே இப்படி ஒரு மனுஷன் கிடைச்சிருக்குன்றது நினைச்சுப்பாரு. அதை நினைச்சு இப்ப கவலைப்படுறேன்டாண்டு. இந்த நேரம் பார்த்து சவம் பிடிச்ச வேட்டியை வந்து விட்டுவான். நீ விரதங்கள் இருந்தாலும் இப்படி ஒரு மனுஷன் கிடைச்சிருக்குது. சைட்டாடு விழுந்து விழுந்தாலும் மண்டையில் வலி. என்ன சமையல் மதியம் சாமான் வாங்கி தான் சமைக்கலாம். சாமான் வாங்கி போட்டது சம்பளம் எடுத்து சாமான் வாங்கி போட்டேன் நீ கிடக்கூட சொந்த கலாக்கெல்லாம் கூட்டினா முடியும் என்ன நீ? அச்சோ நீ இதான் மருந்துகள் அடிக்கிற அவங்களோடக்கா என்ன எனக்கு என்ன தெரியும்? வேட்டி என்ன வேட்டி அவண்டு தானே அது இப்போ பொச்சுகள் எல்லாம் கொண்டு போ கஷ்டம் பண்ண வீட்டா உரிச்சு கொண்டு போனா ஈஸி வாயால தான் பாரம்பரியம் கட்டி ஆண்டவரே நானே விளப்பம் தெரியாது முடிச்சுட்டு நீ அடுத்தனி அண்ணன் வீடு வாசல தங்கினா அப்படி வரும் அதாவது நீங்கள் என்ன வேலை என்ன? நான் அரசாங்க வேலை. நீங்களும் உழைச்சு வா தம்பி நாங்களும் அரசாங்க வேலை கௌரவமா வாழ்றோம். என்னண்டா அங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல. அதான் முதலுக்கு அது என்ன பண்ணும் அக்கா தான் சொன்னவா தேங்காய் பிடுங்க ஆக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி. தெரியும் அப்போ தம்பி என்ன நீ எனக்கு தெரியும் நீ தான் இந்த விளையாட்டு விட்டு அக்கா நீங்க தானேக்கா சொன்னீங்க அவன் சும்மாவே ஆடுவான் நீ வேற இல்ல அக்கா நான் சொல்றேன் கேளுங்க. என் குடும்பத்தை பத்தி கதைக்கிறது இப்ப நான் ஏற்றி விட்டுருக்கேன். அக்கா என்னண்டா இவர் அக்கா உங்களோட வீட்டை தேங்காய் பிடிங்கினா கத்துறதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த வீட்டை சுசீலாவோ என்ற வீட்டை தேங்காய் பிடுங்கவும் இதே மாதிரி தான். இதுதான் நான் டெய்லி பாக்குறேன். முதல்ல கிட்ட தேடி பாப்பேன். இந்த வீடு மட்டும் இல்ல உனக்கு 2 வீடு இருக்கு. இல்ல அவ தண்ணி கேன் எடுத்து கொண்டு சொன்னவா அந்த அந்த வீட்ல ஒரு குடத்தை தண்ணி எடுத்து வைக்க வக்கில்ல இந்த அடுத்த வீட்டுக்கு போய் தண்ணி கொண்டு கொடுக்குறேன். இருக்கிறாண்டபடியா சொன்னவா அந்த தண்ணி கேன் எடுத்து அப்ப நான் தனியா இருக்கேன் வீட்ல. அதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் அவங்க எடுத்தாறேன் நான் சிம்பன் வந்து உலகி போட்டு. இப்போ இவ்வளவு நேரம் நீ அந்த வீட்ல இருந்து வந்திருக்க. இல்ல அத நான் தண்ணி கேன் இப்போ அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. இது என்ன நடக்குது இல்ல தெரியல எனக்கு. இது நிரோக்கு முதல்ல என்ன நடக்குது? இல்ல விலங்கல. இப்ப யாரு வர எனக்கு விலங்கல வர என்ன? அக்கா பாருங்க அவள விடு. அவள வீட்ல ஆம்பளை இல்ல. எல்லாம் கொண்டு வா அண்ணே அடி ரொம்ப ஓவரோ அடி மூஞ்சியை பிச்சு நான் சொன்னா ஆட்கள் வந்தா பூ வண்ட கட்ட வச்சு பூ போட்டு அவடத்துக்கிட்ட வச்சு பூ அங்கால போட்டாங்க அங்கால போட்டாங்க போனா அப்புறம் போடுறேன் எடுத்துட்டு வாங்க. அண்ணா அடுத்த டைம் டேபிள் பக்கத்து வீடு பக்கத்து வீடு எப்பலாம் கஷ்டம் தெரியுமா? யாரும் அடிச்சிருவாங்களோ விட்டுருவாங்களோ பயம். அந்த வீட்டை ஆரம்பிக்கிறேன் அந்த வீட்டை சுச்சிக்கல உனக்கு என்ன தெரியும்? போனா வர போனா வா அதுக்கு இல்லடா சரியா சரியா ரெக்கார்ட் போட்டு எடுத்து. சரியா சரியா வேதனை நீங்க எப்படிங்க நீங்க இல்ல இல்ல நினைக்கிறேன் அதுல என்ன கொஞ்சம் அதுல சரி ராகண்டரா ராகண்டரா பாவண்டானோ. ஐயோ வந்த அலுவலை முடிச்சது பூங்கோவன்றா சரியா? ப்ளீஸ் 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 வந்த அலுவலை முடிச்சது பூங்கோவன்றா பரவாயில்ல ஏறுவா களவும் கற்று மர போய்த்தீங்களாண்ணா ஓகே. என்னடா டே என்னடா டேய் சிம்ரம் இருக்குடா அதானே சிம்ரம் வரவன தங்கம் எடுத்து போட போறான் அது வரையும் எடுப்பான். அதுக்கப்புறம் நீ சிம்ரனும் கொஞ்சம் கதைக்கிற மாதிரி நான் தென்னை மரத்திலே மாட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி உப்ப உப்ப அடே சிம்ரம் வருதா சாமான் வாங்கி போட்டுருக்கீரா? சாமான் அமைக்கிற வரைக்கும் சாமான் இருக்குமா? அதுவும் நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு என்ன சிம்பு தேங்காய் போடுங்க மந்த உள்ளுக்கு உனக்கு ஒரு வீடு இல்ல 2 வீடு அப்படிதானே? சரி ஓகே. அக்கா இவர அக்கா உங்களோட வீட்டை தேங்காய் போடுங்க கத்துறதும் ஓகே. இப்படி வா என்ன நாடி ஓவரண்ட மாதிரி சரியா? அப்படியே ஓ இப்படி சண்டே நடந்து இருக்கட்டும். இதே பேக்ரவுண்ட்ல சிந்துக்கு ஜாயிண்ட் ஆகுறான். நான் உன்னை பார்த்து கொண்டால எனக்கு என்ன புதுசா நான் உரிச்சு கொண்டு கவலைக்கிட்டியா? இனி உழைச்சி வாழையிலான்னு என்ன விட உங்களுக்கு கஷ்டப்பட்டு தென்னை மரம் நட்டு நாங்க வளர்த்துருப்போம் பஸ் கணக்குல நீ வந்து ஈஸியா ஆஞ்சிட்டு போவா. நீ சொல்லு
உழைச்சி வாழும் கூட இதை கட் பண்ணி போமா இது நீ சொல்லு உழைச்சி வாழ்றாங்க சரி அதில் அண்ணன் வீட்டை ஒரே கஷ்டம்